வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்கிறது திருமூலரின் திருமந்திர பாடலாக 900 பாடல். இன்றைக்கி நம்ம சிந்தனைக்காக எடுத்துக்கலாம். இருக்கின்ற மந்திரம் 7000ஆம், இருக்கின்ற மந்திரம் எத்திரனும் இல்லை. இருக்கின்ற மந்திரம் சிவன் திருமேனி, இருக்கின்ற மந்திரம் இவ்வண்ணம் தானே. அருமையாக எழுதியிருக்காரு. நல்ல தூய தமிழில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அவர் யோசித்து எழுதியிருக்காரு பாருங்கள். சரி, இப்போ இருக்கின்ற மந்திரம். மந்திரம் அப்படின்னா என்ன? சுவாமிஜி அழகாக சொல்கிறார். அவர் மாதிரி ஒரு விளக்கம் ஒரு வார்த்தைக்கு யாராலும் சொல்கிறார். மனம் ப்ளஸ் திறன் மந்திரம். மனதுக்கு திறத்தை கொடுப்பது. ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த வார்த்தைக்கே ஒரு வலு வரும். சொல்லுவாங்க பாருங்கள், ராமாயணம் எழுதின வாலி ஒரு திருடனாக இருந்தாருமா. அப்போ சொன்ன அவரை ராமாயணம் எழுத சொன்னவர் அவர் என்ன சொன்னாருங்க, ராம் ராம் சொன்னார். ஆனால் அவர் ராம் இல்லையா, மரம் 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 நரம். அப்புறம் மரம் மரம் ராம் 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 அப்படியே வந்துச்சுங்க. அப்போ அதேமாரி இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்கள். இலங்கை கடலை தாண்டினாங்க இல்லைங்களா, யார்? ராமபிரானும் அனுமன் எல்லாருமே. அப்போ அந்த கடலில் போடக்கூடிய கல் மேலே ராம்னு எழுதி போட்டால் அது மிதக்குங்க. அந்த வார்த்தையோட அந்த எண்ணத்தோட வலிவு அந்த கல்லுக்கு அவ்வளோ ஒரு தன்மை கொடுக்குது. அப்புறம் ராமரே அப்படியே போட்டாருமா. நாம் தானே போடுறோம், நம்ம பேரை தானே எழுதுறாங்க இல்லை. ஆனால் அவரே ராம்னு எழுதி போட்ட பிறகு என்னாச்சுங்க, கல் மிதக்குது. அப்போ பாருங்கள், அந்த வார்த்தைக்கு ஒரு வலுவை தருவது. அப்போ அதான் சொல்லுவாங்க சுவாமிஜி, மனத்தின் திறத்தை வலுப்படுத்துவது. ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா மீண்டும் 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 சொல்லும் பொழுது அது வலு பெறுகிறது. அது தப்பான வார்த்தையாக இருக்கட்டும், நல்ல வார்த்தையாக இருக்கட்டும். அப்போ நம்ம நல்ல வார்த்தை சொன்னோன்னா நல்லது தான் அனுபவிப்போம் இல்லைங்களா. அப்போ இருக்கின்ற மந்திரம் 7000ஆம். அந்த 7000த்துக்கும் நம்ம உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது பாருங்கள். 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடலை, எலும்பையும் தசையும் பிடித்து வைத்திருக்கிறது. அப்போ நம்ம இந்த மந்திரம் சொல்ல 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 அந்த 72,000 நாடி நரம்பு என்ன பண்ணுங்க, வலுப்படுத்தப்படுகிறது. சும்மா இதை நீங்கள் சொல்லும் பொழுதே அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும். தமிழ் எழுத்தில் அவ்வளோ ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. அப்போ நம்ம டெய்லி ஊன்னு சொல்லும்போதே அந்த வைப்ரேஷன் தான். அப்போ மந்திரம்னு சொல்ல சொல்ல ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுங்க, மனதுக்கு ஒரு வலுவை தருகிறது. நாடி நரம்புகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு கோயிலெல்லாம் ஏன் யாகம் வளர்க்குறாங்க, மந்திர உபதேசம்லாம் சொல்கிறாங்க, மீண்டும் மீண்டும் மந்திரம் உச்சரித்துக்கு என்ன காரணம்? இதுதான். அப்போ இருக்கின்ற மந்திரம் எத்திரனும் இல்லை. வார்த்தையில் ஏதாவது வைப்ரேஷன் இருக்கு, ஆனால் வார்த்தை இருக்கிறது. நாம் நினைக்கும் பொழுது, அதை சொல்லும் பொழுது அதுக்கு திறனை வலுப்படுத்துகிறது. அப்போ நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த வார்த்தையோட வலு ஜாஸ்தி ஆகிறது. அப்போ இருக்கின்றதுன்னு அவங்க பலம் பெற ஆரம்பிக்குது. அப்போ இருக்கின்ற மந்திரம் சிவன் திருமேனி. சிவன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒன்றுமே இல்லாத ஒன்று, இறைநிலை, மெய்ப்பொருள், ஆதி அனாதி, பிரம்மம், தெய்வம். அந்த பிரம்மம் தெய்வம் சொல்லக்கூடிய அந்த இறைநிலை, மெய்ப்பொருள், சுத்தவெளி என்ன பண்ணுங்க, மேனியாக நமக்குள் உயிர் சக்தியாக, அதையும் தாண்டி அறிவாக இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சொல்ல 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 நாம் அதுவாக மாறுகிறோம். அப்போ இருக்கின்ற மந்திரம் சிவன் இவ்வண்ணம் தானே. இவ்வண்ணம்னா என்னங்க, அதுவாக மாறுகிறோம். சுவாமி ஒரு பாடலை, குரு வணக்க பாடலை கொடுத்து பாருங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையால் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். தப்பாது எவர் ஒருவர் குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயிரை நல்கும். அப்போ ராம் ராம்னாலும் சரி, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் சரி, வாழ்கம் சொன்னாலும் சரி, இல்லை அல்லாஹ் என்றாலும் சரி, ஆமேன்னு சொன்னாலும் சரி, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்று சொன்னாலும் சரி, எதை சொன்னாலுமே வார்த்தையில் வைப்ரேஷன் சொல்ல 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 கூடிக்கொண்டே போகும். அந்த நிலையில் நாம் மந்திரங்கள் உச்சரிக்கலாம். அந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலமாக இறைநிலையும் அடையலாம்.
ஆழ்ந்து தவம் செய்யும்பொழுது உள்ளுணர்வாக இறைவனை நாம் உணரலாம் என்று தான் இந்த பாடல் மூலமாக திருமூலர் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை நாம் வாழ்க்கையில் கோயிலுக்கு போகிறோம், இல்லை வீட்டில் ஏதாவது உட்காந்துட்டு தியானம் பண்ணுறோம், ஸ்ரீராமஜெயம் எழுதுகிறாங்க, ஓம் நமச்சிவாய் எழுதுகிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு செஞ்சால் தான் கஷ்டம், ஆனால் நல்லது செய்யும்போது நல்ல விளைவுகள் தான் தரும். அந்த நிலையில் ஒரு அற்புதமான சிந்தனையை கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.